வணக்கம் நண்பர்களே, தீப்ஷாலி கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல வெஜிடேரியன் புரோட்டீன்ல கிங் என்று சொல்லப்படும் ஒரு சூப்பரான இன்கிரீடியன்ட் பற்றி தான் நம்ம டீட்டெயிலா பேச போறோம். அதுதான் பன்னீர். இந்த பன்னீர் பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின் செய்யுமா? டெய்லி சாப்பிடலாமா? ஜிம் பீப்புளுக்கு இது நல்லதா? கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கா? இப்படி எல்லா கேள்விகளுக்கும் கிளியரா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இந்த பன்னீரை பயன்படுத்தி ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் என்னெல்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, பன்னீர் பட்டர் மசாலா, பன்னீர் டிக்கா, பன்னீர் புர்ஜி பண்ணுறோம். அதே போல் பன்னீர் பராட்டா, கறி, கிரேவி இப்படி பல டிஷ்ஷில் வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்படி ஒவ்வொரு நாளும் பலவிதமாக இதை பயன்படுத்திட்டு வர இந்த பன்னீரில் என்னென்ன நியூட்ரிஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு 100 கிராம் பன்னீருக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக 18லேருந்து 20 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. ஹெல்த்தி ஃபேட்டும் இருக்குது. கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற நியூட்ரிஷன்ஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் B12ம் இருக்குது. இதில் கலோரிஸ் மாட்ரேட் முதல் ஹை வரை இருக்கலாம். ஃபேட் கண்டென்ட்டை பொறுத்து இருக்குது. லோ ஃபேட் பன்னீர் ஆப்ஷன் கிடைச்சிதுன்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, இதில் ஹை ப்ரோட்டீன் இருக்குது. வெஜிடேரியனுக்கு எக்ஸலண்ட் ப்ரோட்டீன் சோர்ஸ்னு சொல்லலாம். இது வந்து மசில் பில்டிங்க்கும் ரொம்ப உதவி பண்ணுது. ஜிம் போகிறவங்க பன்னீரை வந்து தாராளமாக இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி போன் ஹெல்த்துக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்குது. இதில் இருக்க கால்சியமும் பாஸ்பரஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான போன் உருவாகிறதுக்கு உதவி பண்ணுது. அது மட்டும் இல்லை, இது நல்ல ஃபுல்ஃபில் தர ஒரு சூப்பர் ஃபுட்டாகவும் இருக்குது. ஓவர் ஈட்டிங்கை ரெடியூஸ் பண்ணவும் இது உதவி பண்ணுது. இது லோ கார்போஹைட்ரேட் ஃபுட்டாகவும் இருக்குது. பன்னீர் வந்து வெயிட் கெயின் ஆகுமா கேட்டிங்கன்னா, பட்டர் க்ரீம் சேர்த்தா தான் கலோரிஸ் அதிகரிக்கும். லோ ஆயில் குக்கிங் மெத்தடில் யூஸ் பண்ணிங்கன்னா டயட்டில் தாராளமாக சேர்த்துக்கலாம். டெய்லி சாப்பிடலாமா கேட்டிங்கன்னா, மாட்ரேட் அளவில் டெய்லி ஒரு போர்ஷன் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு 50 கிராம்லேருந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். லோ ஃபேட் பன்னீர் சூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லது. அதே போல் இதை வந்து ஷாலோஸ் குக் பண்ணிக்கலாம். ஹெல்த்தியான குக்கிங்லாம் எப்படி இதில் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஷாலோ குக் பண்ணலாம். கிரில் இல்லைன்னா பேக் பண்ணிக்கலாம். எக்ஸஸ் ஆயிலை அவாய்ட் பண்ணிக்கோங்க. க்ரீம் பேஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இது சூப்பராகவே இருக்கும் நம்ம ஹெல்த்துக்கு. அது மட்டும் இல்லை, பன்னீரை ஓவர் குக் பண்ணினா ரப்பர் மாதிரி ஆகும். லைட் குக்கே இதுக்கு போதுமானது. சில பேர் சொல்லுவாங்க பன்னீர் வந்து ஃபேட் ஃபுட்டு தான் அப்படின்வாங்க. அப்படி இல்லை, போர்ஷனும் குக்கிங் மெத்தடும் எப்பவும் போல் முக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, வெயிட்லெஸ்ஸில் பன்னீர் அவாய்ட் பண்ணணும்னு கிடையாது. கண்ட்ரோல்டு அமௌண்ட் தாராளமாக சேர்த்துக்கலாம். அது போலவே ப்ரோட்டீன் ஒன்லி எக்கில் தான் கிடைக்கும் அப்படின்னு கிடையாது. பன்னீர்லேயும் நல்ல ஹை ப்ரோட்டீன் இருக்குது. இந்த பன்னீரை வந்து நம்ம டயட்டில் எப்படியெல்லாம் சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா, இதை சேலடாக செஞ்சுக்கலாம், ஸ்க்ரம்பிள் பண்ணி சாப்பிட்லாம், ஸ்டஃப்டு பராட்டா மாதிரி பண்ணிக்கலாம். பன்னீர் க்யூப்ஸாகவே நம்ம போட்டு லைட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸ் மாதிரியே சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி ப்ரோட்டீனும் வெஜிடபிளும் சேர்ந்த காம்போவாக சூப்பர் பெஸ்ட்டாக நம்ம இதை எடுத்துக்கலாம். பன்னீர் ஒரு பவர்ஃபுல் வெஜிடேரியன் ப்ரோட்டீன் சோர்ஸ்னே சொல்லலாம். கரெக்ட் போர்ஷன் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஹெல்த்தி குக்கிங் மெத்தடில் எடுத்துக்கொண்டா பேலன்ஸ் டயட்டில் தாராளமாக சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.